கைலாயத்துக்கு சிவபெருமான் தரிசனத்துக்காக கிருஷ்ணரும் அர்ஜுனரும் போயிட்டு இருக்காங்க. போற வழியில சிவகணங்கள் எல்லாம் வண்டி வண்டியா மலர்களை இழுத்துன்னு வந்து கொட்டி குவியல் குவியலா வைக்கிறாங்க. இத பார்த்த அர்ஜுனனுக்கு ஆர்வம் தாங்கல, சந்தேகம் வேற இருக்கு. ஓடி போய் கேக்குறான், ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இவ்வளவு மலர்களையும் எங்கிருந்து கொண்டு வரீங்க? ஏன் இங்க குவியல் குவியலா கொட்டுறீங்க? யார் கொடுத்த பூ இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிவகணங்கள் அர்ஜுனனை பார்த்து சொல்றாங்க, எங்களை தொந்தரவு செய்யாதீங்க, இன்னும் சிவ பூஜைக்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாங்க மீதி பாதி வண்டி பூவையும் கொண்டு வந்து இங்க சேர்த்து ஆகணும், அதுதான் நாங்க வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அர்ஜுனன், இல்ல இந்த பூ எங்கேருந்து வருதுனாது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதும், ஓஹோ இந்த மலர்களா, இது பாண்டுவின் புத்திரன் பீமன் சிவபெருமானுக்காக நேர்த்து சமர்ப்பித்த மலர்கள், அவையதான் நாங்க இப்போ அப்புறப்படுத்தின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அர்ஜுனனுக்கு குழப்பமாயிடுது. இல்ல நீங்க பாண்டுவின் புத்திரன் அர்ஜுனன் மலர்களை பத்தி தானே சொல்றீங்க. அர்ஜுனன் தான் சிவபெருமானுக்காக நிறைய மலர்களை சமர்ப்பித்து பூஜை பண்ணுவான் ஆடம்பரமா அப்படின்னு சொன்னதும், அதுக்கு சிவகணம் சொல்றாங்க, பீமன் மானசீகமா சிவபூஜை செய்து இறைவனுக்காக அளித்த புஷ்பங்கள் தான் இவையெல்லாம். அதோ நீங்க சொன்ன அர்ஜுனன் பூஜித்த பூ பாருங்க, தலை மேல ஒரு கூடையில வச்சின்னு வராங்களே, அதுதான் அர்ஜுனனோட பூ. மற்ற அனைத்து பெரும்பாதியான மலர்களும் பீமன் பூஜித்த மலர்கள் தான் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனுக்கு ரொம்ப கவலையா போயிடுது. தலை குனிந்தபடியே கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்ப சொல்றார் கிருஷ்ணர், அர்ஜுனா இப்போ உனக்கு புரியுதா? இதை புரிய வைக்கதான் நான் உன்னை கைலாயத்து கூட்டிட்டு வந்தேன். எப்பவுமே ஒருத்தர பக்திய நாம ரொம்ப ஏளனமா எடை போடக்கூடாது அப்படின்றத நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையின் மூலமா நமக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, நாம ஆடம்பரமா பூஜை செய்யறோமா அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்ல. ஆத்மார்த்தமா முழு பக்தியோட, ஆழ்ந்த பக்தியோட இறைவனை பூஜித்தால் இறைவன் கண்டிப்பா நம்ம பூஜையை ஏத்துப்பார் அப்படின்றதுதான் நமக்கு இந்த கதை உணர்த்துகிறது. அடுத்த யாவருக்கும் உரைப்போம் பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான ஆன்மீக கதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இறைவன் கொடுத்த இந்த செவிகள்ல இறைவனுடைய திருக்கதையெல்லாம் கேட்டு நம் வாழ்க்கையில் புண்ணியம் பெறுவோம். ஓம் சிவோகம். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.